அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 4 ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 4.64, எக்ஸசைஸ் நம்பர் 1. ஸோ அசர்டைன் த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ரம் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து 4 ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் சம் ஐட்டம்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் 12,000. கரண்ட் அசெட்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது வந்து ஒரு 12,000. டிக்ரீஸ் இன் சம் ஐட்டம்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸில் ஒரு 9,000 வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்தது இன்க்ரீஸ் இன் சம் ஐட்டம்ஸ் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸில் ஒரு 10,000 வந்து குறைஞ்சிருக்குது. டிக்ரீஸ் இன் சம் ஐட்டம்ஸ் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸில் ஒரு 12,000 வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போது சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இப்போது நம்ம சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் இன் சம் ஐட்டம்ஸ் ஆஃப் கரண்ட் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறத ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறத நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அசட்டோட இன்க்ரீசிங் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ இருக்கிறது அந்த 12,000 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் இன் சம் ஐட்டம்ஸ் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ குறையிறத நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ மொத்தமாக 24,000 வரும். அதுக்கு அடுத்தது லெஸ், அப்படியே ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகிறது எடுத்தோமா, அதுக்கு அடுத்தது டிக்ரீஸ் ஆகிறது நம்ம லெஸ் வேல்யூவாக எடுக்கிறோம். அப்படியே ஆப்போசிட்டில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகிறத ஆட் பண்ணிக்கணும், கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆகிறத லெஸ் பண்ணிக்கணும். அதே கரண்ட் லயபிலிட்டிஸில் எப்படி ஆப்போசிட் வைஸ் வெர்சாவாக நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே பாருங்கள், கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட் பண்ணுறோம், கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட் பண்ணிக்கிறோம். இதை லெஸ் பண்ணும்போது பாருங்கள், கரண்ட் அசட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது லெஸ் பண்ணிக்கிறோம், கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,000, 24,000 19,000 வந்து போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 5,000 வரும். திஸ் இஸ் கால்டு சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.